So good afternoon to, sorry, good evening to all. Okay, and ப்ரீவியஸ் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங்கில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் எப்படி கிரியேட் பண்ணுறது, அப்புறம் ஃபோல்டர்ஸ், மெயின் ஃபோல்டர் எப்படி, அதோட சைல்டு ஒரு பேரண்ட் ஃபோல்டர் அண்ட் அதோட சைல்டு ஃபோல்டர் அண்ட் அதோட சைல்டு ஃபோல்டர், தென் அந்த ஃபோல்டர்ஸ்குள்ளே எப்படி நம்ம டெக்ஸ்ட் ஃபைல்ஸை கிரியேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ ஆக்சுவலாக நம்ம நேற்று பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க அண்ட் அதை கிளாரிஃபை பண்ணிட்டு அடுத்து நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பார்க்கலாம் ஃபைல் ஹேண்ட்லிங் யூஸ் பண்ணி. ஓகே, ஸோ யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கிளாரிஃபை பண்ணிட்டு நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கில் ஒரு சின்ன ஒரு ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாருமே கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ எந்த டவுட்ஸும் வரல. அண்ட் ஸோ நம்ம அந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம். எப்படின்னா ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதோட டேட்டாஸில் எங்கேருந்து எடுக்குன்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் வந்து அதோட கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா, ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் கொஸ்டின்ஸ் அண்ட் அதோட ஆன்சர்ஸ் என்னங்கிறதையும் சேவ் பண்ணி வச்சுட்டேன். ரைட், ஸோ அந்த ஆன்சருக்கு மீன்ஸ் அந்த சாய்ஸஸ், ரைட், கொஸ்டின் அந்த அதோட ஆப்ஷன்ஸ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுட்டேன் அண்ட் அதோட ஆன்சரும் அதுலேயே சேவ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, ஸோ எது கரெக்டான ஆன்சரோ அது கிளிக் பண்ணி நமக்கு ஃபைனலாக வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரோக்ராம். ஓகே, இதோட டேட்டாஸ் எல்லாமே ஓகே, ஸோ இதோட டேட்டாஸ் எல்லாமே ஒரு டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து இதை எடுத்துகிட்டு இருக்கு. ரைட், ஸோ ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், அந்த 10 கொஸ்டினுக்கான டேட்டாஸும் டெக்ஸ்ட் ஃபைல்லேருந்து எடுக்குது. ஓகே, ஸோ இங்கே வந்து நான் கமெண்ட் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் 1, கொஸ்டின் 2, கொஸ்டின் 3, கொஸ்டின் 4 அண்ட் கொஸ்டின் 5, தென் கொஸ்டின் 11, 12, 13, 14, 15, தெர் ஆர் 20 கொஸ்டின்ஸ் இங்கே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே ஆன்சர் செக் பண்ணுறதுக்கான கீஸ். ஓகே, ஸோ இதெல்லாமே கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் பைத்தான் டி ஈக்குவல் டு பைத்தான் ப்ராஜெக்ட்ஸ் ஃபைல் ஹேண்ட்லிங் இன் பைத்தான் அண்ட் சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் அதுக்குள்ள டெமோ டாட் டிஎக்ஸ்டி அப்படிங்கிற ஃபைலில், ஓகே, ஸோ அப்படிங்கிற ஃபைலில் இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணுது. சரிங்களா, இந்த ஃபெச் பண்ணி இங்கே ஸ்பிளிட் லைன்ஸ்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ எஃப் டாட் ரீட் அண்ட் டாட் ஸ்பிளிட் லைன்ஸ். ஸோ ஸ்பிளிட் லைன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இருக்கிற எல்லா லைன்ஸையும் ஸ்பிளிட் பண்ணி தனித்தனியாக நமக்கு சேவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, தென் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபார் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லைனையும் தனித்தனியாக வந்து நான் கொடுத்துருக்கேன் கவுண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிடலாம். ரன் பண்ணிட்டு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட் இஸ் ஜிகே கொஸ்டின் பிரிண்ட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் அண்ட் வெல்கம் டு த கேம்னு பிரிண்ட் ஆயிடுச்சு அண்ட் இங்கே என்டர் யுவர் நேம்னு கேட்குது. ஓகே, நான் சங்கர்னு கொடுக்குறேன். ஓகே, ஹலோ சங்கர், த game has 20 questions, each has 4 choices, right? So if you want to play, press Y for yes and N for no, right? So நான் இங்கே Y press பண்ணுறேன். It gives error because so not such file or directory in d:python projects file handling in py. Okay, I'm going to check. Yeah, demo.txt.
ஓகே, ஸோ இந்த டேரக்டர் காப்பி பண்ணிடலாம். காப்பி பண்ணிவிட்டு தென் அங்கே வந்து அந்த டேரக்டரில் பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சம் டேரக்டரி சேஞ்ச் ஆயிடுது, ஸோ அதனால இந்த எரர். அண்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். டன். ஸோ இந்த ஸ்லாஷஸ்னால் நான் டபுள் ஸ்லாஷாக கன்வெர்ட் பண்ணணும் இல்லையா? ஸ்லாஷ் ஓகே, ரன் பண்ணலாம். அண்ட் நான் புது ஷெல் ஓப்பன் பண்ணிக்கிறேன், அது உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக தெரியும். அதனால் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கில். ஓகே, ஸோ F5. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ஜிகே குவிஸ் வெல்கம் டு த கேம். இங்கே சங்கர் கொடுக்குறேன். தென் ஒய். ஓகே, இப்போ பர்ஃபெக்டாக ரன் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு இஸ் த டேஷ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் பை ஏரியா வைஸ் இன் இந்தியா. ஸோ ஏ கொடுக்குறேன். அண்ட் செகண்ட் கொஸ்டின் பி. அண்ட் தேர்ட் கொஸ்டின், who was the first chief minister after it was renamed as Tamil Nadu? I think Annadurai. Which one is the recognized as state fruit in Tamil Nadu? B. Which one is the longest ruling diagnostics in Tamil Nadu? I don't know. Okay, நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொடுத்துறேன் ஏதோ ஒரு ஆன்சர், ரைட்? இதை ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸ்பிளனேஷன் முடிச்சுட்டு மெதுவாக பார்க்கலாம் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு. 14 and B, C, then 19 and B, D. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டு, என்னென்ன கொஸ்டின் ராங் அப்படின்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ 4 questions you give correct answers. என்னென்ன கொஸ்டின்னா கொஸ்டின் 3, கொஸ்டின் 6, கொஸ்டின் 9 and கொஸ்டின் 22. ஓகேங்களா? the answer is CN அண்ணாதுரை and 32 and வில்லுபுரம், தென் ராமநாத சுவாமி டெம்பிள். ஸோ இதெல்லாம் ராங் ஆன்சர். Q1 answer is wrong. The correct answer is 11 jackfruit. ஸோ இது எல்லாமே தனியாக பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, you got 4 out of 20. ஓகே, ஸோ மறுபடியும் நான் விளையாடணும்னா ஒய் கொடுத்தோன்னா மறுபடியும் எனக்கு கேம் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இதைத்தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதை எப்படி நான் பண்ணியிருக்கேன் அப்படி. இந்த கொஸ்டின்ஸ்ல எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இதில் 20 கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? ஸோ இந்த 20 கொஸ்டின்ஸும் எனக்கு அங்கே வந்து பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ நீங்கள் அடுத்து வேற ஏதாவது கொஸ்டின் எனக்கு நான் மாற்றி கொடுக்கணும்னா இந்த இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணால் போதும், அவங்க கொஸ்டின் மாறுது. ஓகே, ஸோ ஆன்சர்ஸ் வந்து நான் அங்கேயே கொடுத்துட்டேன் செக் பண்ணுறதுக்கு. நீங்கள் இங்கேயே ஆன்சரையும் கொடுத்து இன்னொரு லைனில் ஆன்சரையும் கொடுத்து அந்த ஆன்சரையும் ஃபெச் பண்ணி உங்களால் செக் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட். நமக்கு இங்கேயும் அதே தானே இருக்குது, தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எந்த இடத்துலையும் அந்த கொஸ்டின்ஸை கொடுக்கவே இல்லை. ஓகே, கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு இந்த டெக்ஸ்ட்ல இருந்து கால் ஆகி எனக்கு அங்கே பிரிண்ட் ஆகுது, கொஸ்டின்ஸும் ஆன்சர்ஸும். சரிங்களா? ஓகே, ஸோ இது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இது சும்மா ஒரு சின்ன ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜிகே குவிஸ்ன்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே, இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் தேவையே இல்லை, நீங்கள் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஃபங்க்ஷன் கிளாஸில் பார்ப்போம். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ணிடலாம் இங்கே ஃபங்க்ஷன் இல்லாமல். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன் இல்லாமல் டேரெக்டாக ஜிகே குவிஸ்ன்னு பிரிண்ட் பண்ணிடுங்க. அண்ட் வெல்கம் டு த கேம் பிரிண்ட் பண்ணிட்டேன். இங்கே நேம் வந்து இன்புட் வாங்குறேன். நேம் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் ஆஃப் இன்புட்டு அண்ட் என்டர் யுவர் நேம். ஸோ இன்புட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டேட்டாஸை யூசர்ட் இருந்து வாங்குறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ இங்கே நம்ம ஸ்ட்ரிங் வந்து யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்புட்டுங்கிறது ஸ்ட்ரிங்காக தான் நமக்கு டேட்டாவை வந்து வாங்கும். ஓகே, ஸோ டேட்டாவை யூசர்ட் இருந்து கெட் பண்ணுறதுக்கு நம்ம ஆஸ்க் பண்ண இன்புட்டு. ஸோ நம்ம இன்புட் கொடுத்தோம்னா அந்த டேட்டாவை கொண்டு போய் நேம்ல சேவ் பண்ணி வச்சு, ரைட்? ஸோ நீங்கள் இன்டீஜரோ ஃப்ளோட்டாவோ மாற்றணும் அப்படின்னா மட்டும்
இப்போ நான் ஸ்ட்ரிங் கொடுத்தேன் இல்லையா இன்புட்டுக்கு முன்னாடி, அந்த இடத்துல இன்டோ ஆர் ஃப்ளோட்டோ கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ எனக்கு ஸ்ட்ரிங்கா நான் கிடைச்சா போதும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க இன்புட்னு கொடுத்துட்டு என்டர் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே, ஓகே. ஸோ அடுத்து பிரிண்ட் ஹலோ நேம், ஹலோன்னு கொடுத்துட்டு நேம் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன், அங்கே கால் பண்ணுற நேம் இங்கே வந்து பாஸ் ஆகிடும். ஓகே, ஸோ அடுத்து த கேம் ஹேஸ் 20 கொஸ்டின் ஈச் ஹேஸ் 4 சாய்ஸஸ், ரைட்? ஸோ அது பிரிண்ட் ஆகுது. அண்ட் கீழே டீங்கிறது அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்குறப்போ அது என்ன அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பண்ணி பார்க்கணுன்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் கொடுத்துருங்க, இந்த இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் தேவையில்லை. ஜஸ்ட் நீங்க இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். ஓகே, ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து இங்கே சம் வேரியபிள்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், ஏ பி சி டபிள்யூ ஹெச் டபிள்யூஏ. ஓகே, ஸோ நீங்கள் வேரியபிள்ஸ் இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண முடியும், ரைட்? ஸோ எத்தனை வேரியபிள் உங்களுக்கு எம்டியாக வேணுமோ அந்த வேரியபிளை கமாஸ் கொடுத்து வேரியபிளோட நேம்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் அந்த வேரியபிள்ஸோட நேமுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் டு கொடுத்து ஏக்கு 0 அண்ட் பிக்கு 0 அண்ட் சிக்கு 0ங்கிற மாதிரி நீங்க ஆர்டர் வைஸா கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வேரியபிளை நீங்க டிக்ளேர் பண்ண முடியும், ரைட்? ஸோ கீழே Q1 Q2 Q3ங்கிற வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்க இங்கிட்டு 10 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்கீங்க, இங்கிட்டு 10 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆன்சர் 1 ஆன்சர் 2 ஆன்சர் 3ங்கிற மாதிரி ஸோ அது ஒரு 10 கொடுத்துருக்கேன், நீங்க இங்கிட்ட ஒரு 10 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து ஒரு இன்புட் வாங்குறேன், அந்த இன்புட்டுக்கு பேர் எஸ்னே வச்சுட்டேன். ஓகே, எஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கேயும் நீங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை, டைரெக்டாக நீங்கள் இன்புட்னு கொடுத்தா மட்டும் போதும். ஓகே, ஸோ இன்புட்டுன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அது ஸ்ட்ரிங்காக தான் கிடைக்கும். நீங்கள் வாங்குற ஸ்ட்ரிங்கை அடுத்து இன்டீஜராகவும் ஃப்ளோட்டாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்டு ஃப்ளோட் போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்காகவே நான் யூஸ் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் இன்புட் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கேன், இஃப் யூ வாண்ட் பிளே ப்ளஸ் ஒய் ஃபார் எஸ் அண்ட் என் ஃபார் நோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே எஸ்ஸோ ஒய்யோ கொடுத்தாங்கன்னா இங்கே வரும், ரைட்? அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வைல் லூப் கொடுத்துருங்க. சரிங்களா? வைல் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரிப்பீட்டடாக ஒரே ப்ரோக்ராமை ரன் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு வைல் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ நம்ம லூப்ஸ் கிளாஸ் பார்க்குறப்போ வைலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம், ரைட்? ஸோ இந்த வைல் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் லூப்னா என்ன, டிசைடு கண்டிஷனை மட்டும் ரன் பண்ணுறது. ஒரு 10 கண்டிஷன் இருக்குன்னா அந்த 10 தடவை நான் ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா 10 தடவை ஃபார் லூப்ல ரன் பண்ண முடியும். ஓகே, வைல் லூப்ல என்னன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டேன், இந்த கண்டிஷனை ரீச் ஆகுற வரைக்கும், ஓகே, ஸோ ரீச் ஆகுற வரைக்கும் ரன் பண்ண முடியும். ஓகே, ஸோ ரீனா எனி டவுட்ஸ்? No, sir. Yeah. ஸோ வைலுங்கிறது எதுக்குன்னா இப்போ நான் எஸ் ஈக்குவல் டு ஒய் ஆர் எஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய்னு கொடுத்துருக்கேன்னா, ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் வந்து எப்போ வந்து ஃபால்ஸ் ஆகுதோ, எப்போ எஸ் ஈக்குவல் 0வோ ஆர் எஸ் ஈக்குவல் டு ஒய்யை தவிர வேற ஏதாவது வேல்யூ வருதோ அப்போ ஒயில் கண்டிஷன் வந்து கட் ஆகும், ரைட்? இதுதான் ஃபாருக்கும் ஒயிலுக்கும் இருக்க வித்தியாசம். அந்த கண்டிஷனை ரீச் பண்ற வரைக்கும், ஓகே, ஸோ அந்த கண்டிஷனை ரீச் பண்ற வரைக்கும் while loop ரன் ஆகிட்டே இருக்கும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் while loop ரன் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஃபார் லூப் நம்ம இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து ஃபார் லூப் நம்ம பிரிண்ட் பண்றோம்னா அந்த ஸ்ட்ரிங்ல வந்து 10 எலமெண்ட்டோ 10 கேரக்டரோ இருக்குன்னா 10 தடவை மட்டும் தான் ரன் ஆகும் ஃபார் லூப். அதான் ஃபாருக்கும் வயலுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரிங்களா? அடுத்து இங்க என்ன பண்றேன், எஃப்க்குள்ள அந்த டெமோ டாட் டிஎக்ஸ்டி ஓப்பன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ரீட் மோட்ல நான் வந்து ஓப்பன் பண்றேன். ஓகே, இங்க ஆர் கொடுத்துருக்கேன், ரீட் மோட்ல நான் வந்து ஓப்பன் பண்றேன். சரிங்களா? ஸோ நார்மலா நம்ம டெக்ஸ்ட் ஃபைல ரீட் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம், எஃப் ஈக்குவல் டு எஃப் டாட் ரீட்
அப்படின்னு கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது கூட நான் என்ன சேர்த்திருக்கேன்னா ஸ்பிளிட் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை சேர்த்திருக்கேன். சரிங்களா? இந்த ஸ்பிளிட் லைன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதை அப்படியே காப்பி பண்றேன். ஓகே, அண்ட் ஸோ இதை நீங்க வந்து ஹெல்ப் யூஸ் பண்ணி உங்களால ஃபுல் டீட்டெயிலையும் படிக்க முடியும், ரைட்? ஸோ நான் அதை உங்களுக்கு காமிச்சது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஒரு ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத ஹெல்ப்புங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு நம்மள்ட்ட. ஓகே, ஸோ ஹெல்ப் கொடுத்துட்டு அண்ட் அதுக்குள்ள இந்த இதை பாஸ் பண்ணீங்கன்னா போதும். ஓகே, இப்போ ரன் பண்ணீங்கன்னா ஸோ எஃப் இஸ் நாட் டிஃபைன்டு. ஸோ முதல்ல ஃபர்ஸ்ட் நம்ம எஃப் வந்து டிஃபைன் பண்ணணும். ஏன்னா எஃப்ல இருந்து தான் நம்ம அந்த ரீட் டாட் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை ரன் பண்றேன், பண்ணியாச்சு. அண்ட் இப்போ ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்றேன், ஹெல்ப் எஃப் டாட் ரீட். சரிங்களா? ஸோ இதில் 137 லைன்ஸ் இருக்கு. ஓகே, அந்த லைனை வந்து மேக்ஸிமைஸ் பண்றேன். ஓகே, ஸோ இது என்ன டீடைல், ரைட்? ஸோ இந்த ஸ்பிளிட் லைன்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு, பில்டிங் மியூட்டபிள் சீக்வன்ஸ் இஃப் நோ ஆர்குமெண்ட் இஸ் கிவன் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட்ஸ் a new empty list argument. Yeah, hello, no. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து அதுல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஓகே, ஸோ அதை பத்தின டீடைல்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ நீங்க ஹெல்ப்புங்கிற இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்க எந்த மாடியூல் ஆர் எந்த ஃபங்க்ஷனோட ஆர் எந்த ஆட்ரிபியூட்டோட டீடைல் வந்து உங்களுக்கு தெரியணுமோ அந்த டீடைலுக்கு நீங்க ஹெல்ப் யூஸ் பண்ணி உங்களால ரீட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து ஹெல்ப் யூஸ் ஆகுது, ரைட்? ஸோ பேக் டு த ப்ரோக்ராம். ஸ்பிளிட் லைன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, உங்களோட லைன்ஸ் இருக்கு தெரியுமா? இப்போ ஒரு 20 லைன் இருக்கு. ஒயிட் ஸ்பேஸ் ஆல்சோ கவுண்டபிள், ரைட்? ஸோ இந்த ஒயிட் ஸ்பேஸையும் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். அதுல ஒரு 20 லைன் இருக்கு அப்படின்னா அந்த 20 லைனையும் ஒரு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி ஸ்பிளிட் லைன்ஸ். ஓகே, ஸோ லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி தனித்தனியா வச்சிரும், ரைட்? ஸோ லிஸ்ட் மாறி எக்ஸாக்டா லிஸ்டா கன்வெர்ட் பண்ணாது, லைன்ஸை ஸ்பிளிட் பண்ணி வச்சிரும். ஓகே, ஸோ லைன்ஸை ஸ்பிளிட் பண்ணி வச்சுட்டு எஃப்ல வந்து நான் ஸ்டோர் பண்ணிருக்கேன் அந்த ஸ்பிளிட் லைன்ஸ், ரைட்? இப்போ இங்க என்ன பண்றேன்னா ஃபார் ஐ இன் எஃப், ரைட்? ஸோ ஃபார் ஐ இன் எஃப். ஓகே, ஸோ இங்க என்ன பண்றேன், கவுண்ட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1. ஸோ இது வந்து கவுண்டபிளுக்காக. ஓகே, ஸோ இஃப் கவுண்ட் ஈக்குவல் 1 அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 1. சரிங்களா? அடுத்து இப்போ உங்களுக்கு இதை காமிக்கிறேன். ஓகே, ஸோ கவுண்ட் ஈக்குவல் 1 இது ரெண்டு பக்கத்துல வச்சா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஓகே, ஸோ இங்க பாருங்க, இப்போ கவுண்ட் ஈக்குவல் 1, தட் இஸ் ஸ்பிளிட் லைன்ஸ்னா என்ன, இது எல்லாத்தையும் ஸ்பிளிட் பண்ணிரும். அண்ட் கவுண்ட் ஈக்குவல் 1ங்கிறப்ப கொஸ்டின் 1. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன வரும், இந்த லைன் பிரிண்ட் ஆகும் இல்லையா? ஸோ Q1 தமிழ்நாடு இஸ் த டேஷ் லார்ஜஸ்ட் ஸ்டேட் பை ஏரியா வைஸ் இன் இந்தியா. இது வந்து ஃபர்ஸ்ட் லைன். ஓகே, அப்ப இங்க என்ன பண்ணிருக்கேன், பிரிண்ட் நியூ லைன்ல கமா ஐ கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அப்ப எனக்கு இந்த லைன் பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ அடுத்து கவுண்ட் 3. ஸோ கவுண்ட் 3னா என்ன, தேர்ட் லூப். ஓகே, ஸோ தேர்ட் லூப்ங்கிறது இது ஃபர்ஸ்ட் லூப் அண்ட் செகண்ட் லூப். தேர்ட் லூப்ல ஐயோட வேல்யூ என்ன, செகண்ட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும், ரைட்? தென் ஃபோர்த் லூப்ல ஐயோட வேல்யூ என்ன, ஃபிஃப்த். அண்ட் ஸோ இங்க இருக்க ஃபிஃப்த் பி ஆன்சர், ரைட்? தென் கவுண்ட் 5ன்னு வரப்போ அஞ்சாவது லைன்ல என்ன இருக்கு, 8th அண்ட் ஆறாவது லைன்ல 11th இருக்கு. சரிங்களா? ஸோ இதை இப்போ நம்ம இங்க ரன் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு. ஓகே, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு. அண்ட் புது ஷெல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ரன் பைத்தான் ஷெல். ஓகே, ஸோ நான் இங்கேருந்து இதை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ஷிஃப்ட் எண்ட் காப்பி and paste, enter, then
home, here shift home, then இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஷிஃப்ட் ஹோம் ஷிஃப்ட் எண்ட்ல எதுக்குன்னா உங்க கர்சர் இருக்குன்னா அதோட எண்ட் வரைக்கும் செலக்ட் பண்றதுக்கு நீங்க ஷிஃப்ட் எண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, உங்க கர்சர் எண்ட்ல இருக்கு அப்படின்னா நீங்க அதோட ஹோம் வரைக்கும் அந்த லைனோட ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரைக்கும் செலக்ட் பண்றதுக்கு ஷிஃப்ட் ஹோம் கொடுக்கலாம். ஓகே, அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ், ரைட்? ஸோ நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, அடுத்து எஃப் டாட் ஸ்பிளிட் லைன் கொடுத்துட்டேன், ரைட்? இப்போ ஃபார் ஐ இன் எஃப் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு இந்த ஸ்பிளிட் லைன்ஸ்லாம் ஸ்பிளிட் ஆயிரும். இப்போ 20 லைன் இருக்குன்னா 20 எலமெண்டா ஸ்பிளிட் ஆயிரும். ஒரு லிஸ்ட்ல வந்து 20 எலமெண்டா ஸ்பிளிட் ஆயிரும், ரைட்? இப்போ நான் அதை வந்து ஒவ்வொன்றா பிரிண்ட் பண்ண போறேன். எப்படி பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி எஃப் பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாமா என்ன இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ எஃப் பிரிண்ட் பண்ணி பார்த்தலாம். ஓகே, ஸோ இந்த வேல்யூ எல்லாம் லிஸ்டா இருக்கு, சரிங்களா? இது ஃபுல்லா லிஸ்ட் வேல்யூ கஜகஜன் இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு எலமெண்ட். ஓகே, ஸோ இந்த Q1 தமிழ்நாடு இஸ் த லார்ஜஸ்ட் ஸ்டேட் பை ஏரியா வைஸ், அது ஒரு எலமெண்ட். ஓகே, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கா, ரைட்? இங்க ஒரு ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸ் ஒரு எலமெண்ட். அப்புறம் கமா விட்டு இந்த ஏ செகண்ட். ஓகே, ஸோ நான் இங்க ஒரு டேப் விட்டுருப்பேன். இந்த ஸ்பேஸ் ஒயிட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் அது இங்க எடுத்துருக்கு, இந்த ஒயிட் ஸ்பேஸ், ரைட்? இந்த மாதிரி ஒரு லிஸ்டா எனக்கு சேவ் பண்ணிடும். இந்த ஸ்பிளிட் லிஸ்ட் லைன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, உங்களோட டாக்குமெண்ட் ஆர் டெக்ஸ்ட்ல இருக்கிற எல்லா லைன்ஸையும் எடுத்து லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி எனக்கு ஸ்டோர் பண்ணிடும். ஓகே, ஸோ இது எப்படி நான் லிஸ்ட்னு சொல்றேன்னா, இங்க பாருங்க ஓப்பன் ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கா, அண்ட் இதோட இருங்க இந்த ஹைட் பண்ணிடுறேன். ஓகே, இதோட எண்ட்ல பாருங்க இங்கேயும் க்ளோஸ்டு ஸ்கொயர் பிராக்கெட் இருக்கு, அண்ட் ஈச் எலமெண்ட்டும் கமாஸால செப்பரேட் பண்ணிருக்கு. ஓகே, ஸோ இது லிஸ்ட் தானே இப்போ, ரைட்? ஸோ இப்போ லிஸ்டா நமக்கு கிடைச்சிருச்சு, ரைட்? அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். தென் ஓப்பன் நியூ பைத்தான் ஷெல். ஓகே, ஸோ shift end home shift end. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா எஃப்ல வந்து என்ன இருக்குன்னு? ஓகே, நீங்க இப்போ எஃப்ல இருக்க ஒவ்வொரு லைனையும் நீங்க இண்டெக்ஸிங் பண்றீங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட உங்களால கிராப் பண்ணி பிரிண்ட் பண்ண முடியும். எப்படின்னா எஃப் இண்டெக்ஸிங் எப்படி பண்ணுவோம், ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள 0ன்னு கொடுத்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் லைன் பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் எஃப் ஸ்கொயர் பிராக்கெட்குள்ள 1ன்னு கொடுத்தேன்னா செகண்ட் லைன் வந்து எம்டி லைனா, அதனால எம்டி லைன் பிரிண்ட் ஆகுது. எம்டி லைன் எங்க இருக்கு? ஓகே, செகண்ட் லைன் வந்து எனக்கு எம்டி லைன். ஓகே, அண்ட் தேர்ட் இஃப் 2ன்னு கொடுக்குறேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ செகண்ட். ஓகே, ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ரைட்? நான் இப்போ எஃப் ஏதோ ஒரு வேல்யூ ஒரு 12 கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொஸ்டின் தேர்ட், who was the first chief minister after it was renamed as தமிழ்நாடுங்கிற அந்த கொஸ்டின் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ எல்லா லைன்ஸையும் எடுத்து, இந்த ஸ்பிளிட் லைன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, எல்லா லைன்ஸையும் எடுத்து தனித்தனி எலமெண்டா லிஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். ஓகே, ஸோ நீங்க எவ்வளவு பெரிய பேராகிராஃபோ அது எவ்வளவு பெரிய லைன்ஸ் வச்சிருக்கீங்களோ அந்த எல்லா லைன்ஸையும் எடுத்து நமக்கு லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி இங்க கொடுத்துரும். சரி, இப்போ நான் அடுத்து என்ன பண்ணிருக்கேன், ஃபார் லூப் யூஸ் பண்ணி அதை வந்து ஒரு ரெகுலேட் பண்ணிருக்கேன், ரைட்? ஸோ ஃபார் லூப் யூஸ் பண்ணி எப்படி ரெகுலேட் பண்ணிருக்கேன்னா, ஃபார் ஐ இன் எஃப். இப்போ என்ன ஆகும், எஃப்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஐல வந்து ஸ்டோர் ஆகும், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி லென்த் ஆஃப் எஃப் பார்த்துடலாம். ஓகே, லென்த் ஆஃப் எஃப். ஸோ லென்த் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது, எவ்வளவு வேல்யூ இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, என்னோட எஃப்ல மொத்தம் 120 எலிமெண்ட் இருக்கு. ஓகே, மொத்தம் 120 லைன்ஸ், ரைட்? ஸோ 120 லைன்ஸ் இருக்கு இதுல. அண்ட் இப்போ நம்ம ஃபார் லூப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபார் அப்ப எனக்கு என்ன ஆகும், ஃபார் லூப் 120 தடவை ரன் ஆகும், ரைட்? ஃபார் ஐ இன் எஃப் கோலன், ரைட்? இப்போ
ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணலாம். பிரிண்ட் பண்ணி அது எப்படி வந்து நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் ஐ பிரிண்ட் பண்றேன். ஓகே, ஜஸ்ட் பிரிண்ட். எனக்கு கிடைச்சிச்சுங்களா? என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அந்த எல்லா கொஸ்டின்ஸும் எனக்கு இங்க பிரிண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் இதுல இப்போ வரைக்கும் நம்ம பண்ணதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் ரிப்பீட் பண்றேன். ஓகே, யாருக்கா எதுவும் டவுட் இருக்கா இப்போ வரைக்கும் நம்ம பண்ண ஸ்டெப்ல? ஓகே, ஸோ இங்க என்ன பண்ணிருக்கேன்னா ஃபர்ஸ்ட் அந்த டெமோ ஃபைலை நான் ஓப்பன் பண்றேன். சரிங்களா? ஸோ ஓப்பன் பண்ணி எஃப்ல ஸ்டோர் பண்றேன். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்றோம்னா நம்ம அஸ் யூஷுவல் ரீட் பண்ணுவோம் இல்லையா? ஓகே, ஸோ நம்ம ரீட் பண்ணுவோம். எஃப் டாட் வெறும் ரீடுன்னு மட்டும் கொடுப்போம். ஓகே, நான் இப்போ ரீடுங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆர்குமெண்ட்டை நான் வந்து கால் பண்றேன். தட் இஸ் ஸ்பிளிட் லைன்ஸ். ஓகேங்களா? ஸோ எஃப் டாட் ரீட் டாட் ஸ்பிளிட் லைன்ஸ், ரைட்? ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்னால அந்த லைன்ல அந்த ஷீட்ல இருக்கு இல்லையா, இந்த டெக்ஸ்ட்ல இருக்கிற எல்லா லைன்ஸ். ஓகே, ஸோ இது ஒரு தனி லைன் அண்ட் இது இந்த ஒயிட் ஸ்பேஸ் ஆல்சோ தனி லைன். ஓகே, இந்த ஒயிட் ஸ்பேஸ் ஆல்சோ தனி லைன் அண்ட் இது லைன் 1, லைன் 2, லைன் 3, லைன் 4, லைன் 5, லைன் 6, ரைட்? இந்த லைன்ஸ் எல்லாமே லிஸ்ட்ல தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸா போய் சேவ் ஆயிரும். ஓகே, ஸோ தனித்தனி ஆப்ஜெக்ட்ஸா போய் சேவ் ஆயிரும். அண்ட் நீங்க லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸிங் பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கனாலே சொல்லுங்க. ஓகே, ஸோ நீங்க லிஸ்ட்ல இண்டெக்ஸிங் பண்ற மாதிரி ஒவ்வொன்றா ஒவ்வொரு எலமெண்டா நம்ம தனித்தனியா பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ தனித்தனியா பிரிண்ட் பண்ண முடியாங்க. அதை தான் இங்க நான் பண்ணியிருக்கேன். எஃப் ஆஃப் ஜீரோனா ஜீரோத் இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன? இங்க ஜீரோத் இண்டெக்ஸ் பொசிஷன் ஃபர்ஸ்ட் லைனை தான் வந்து அது ஜீரோத் இண்டெக்ஸ் பொசிஷனா வந்து சேவ் பண்ணிருக்கு, ரைட்? லிஸ்டா இது எல்லாத்தையும் ஒரு ஆப்ஜெக்டை கன்வெர்ட் பண்ணி லிஸ்டா சேவ் பண்ணிடுச்சு, ரைட்? ஸோ இப்போ 1ங்கிறப்போ இந்த ஸ்பேஸ் அண்ட் 2ங்கிறப்போ செகண்ட். ஓகே, ஸோ 12ங்கிறப்போ இங்க 12th லைன் வந்து கொஸ்டின் 3, ரைட்? இப்போ நான் லென்த் ஆஃப் எஃப் செக் பண்றேன். இங்க என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம ஆல்ரெடி தெரியும், நமக்கு ஒரே வேரியபிள்ல நம்ம திருப்பி வேல்யூஸை அசைன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியும், ரைட்? ஸோ அதனால அதே எஃப்ங்கிற வேரியபிள்ல நான் மறுபடியும் வேல்யூவை ஸ்டோர் பண்றேன். ஓகே, ஸோ எஃப் டாட் ரீட் டாட் ஸ்பிளிட் லைன்ஸை அதே எஃப்ங்கிற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ எஃப்ல வந்து எனக்கு லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஸோ அந்த லிஸ்டோட லென்த் எவ்வளவு? 120, ரைட்? ஸோ அந்த லிஸ்டோட லென்த் 120. அப்போ 120 வேல்யூஸ் வந்து உள்ள இருக்கு. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஈச் வேல்யூ, இது ஒரு வேல்யூ அண்ட் இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ, இது ஒரு வேல்யூ அண்ட் இது ஒரு வேல்யூ. ஓகே, ஸோ இதை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணலாம்? ஒரு அஸ் யூஷுவல் நம்ம ஒரு லிஸ்ட்ல இருக்கிற ஒரு எலமெண்ட்ஸ், ஒரு லிஸ்ட்ல வந்து ஒரு 5 ஆப்ஜெக்ட்ஸ், அது வந்து எலமெண்ட்ஸ் சொல்லலாம், ஆப்ஜெக்ட்ஸ் சொல்லலாம் அண்ட் வேல்யூஸ், தட்ஸ் ஆல்சோ ஐட்டம்ஸ், ரைட்? அது எல்லாத்தையும் நம்ம கமாஸால செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம், ரைட்? ஸோ ஒரு லிஸ்ட்ல ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த 5 எலிமெண்ட்ஸும் நான் ரன் பண்ணணும். இப்போ ஏ ஈக்குவல் டு ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்கு, ரைட்? ஸோ 5 வேல்யூஸ் இருக்கு. இப்போ நான் அந்த ஏவை ஃபார்ல போட்டேன்னா எனக்கு என்ன ஆகும்? 5 தடவை ரன் ஆகும்.
ஓகே ஃபர்ஸ்ட் a ஓட வேல்யூ i ல இருக்கும் அண்ட் செகண்ட்ல வேல்யூ i ல செகண்ட் லூப் வரப்போ அண்ட் தேர்ட் வேல்யூ தேர்ட் லூப் வரப்போ அண்ட் ஃபோர்த் வேல்யூ ஃபோர்த் லூப் வரப்போ அண்ட் ஃபிஃப்த் வேல்யூ ஃபிஃப்த் லூப் வரப்போ. ஓகே ஸோ அதை தான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வரப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்கும் அண்ட் செகண்ட் வரப்போ ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா அண்ட் தேர்ட் வரப்போ செகண்ட் அண்ட் ஃபோர்த் இது ஃபிஃப்த் இது சிக்ஸ்த் இது. ஓகே ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ கிளியருங்களா? ஓகே ஸோ நான் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணிட்டேன் ரைட். ஸோ ஃபார் லூப் போட்டு பிரிண்ட் பண்ணிட்டேன். இதில் எது ஆன்சர் அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா ரைட். ஸோ எந்த ஆன்சர் அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் நான் முழுசாக பிரிண்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினாக பிரிண்ட் பண்ணணும். அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வாங்கணும். கரெக்டுங்களா? இப்போ Q1 பிரிண்ட் பண்ணுது. அப்புறம் Q1க்கு நான் என்ன ஆன்சருங்கிறத யூசர்ட் வந்து இன்புட்டாக வாங்கணும் ரைட். அப்புறம் Q2 பிரிண்ட் பண்ணுது. Q2க்கு இன்புட் ஆன்சர் வாங்கணும் அண்ட் Q3க்கு இன்புட் ஆன்சர் வாங்கணும். அதே மாதிரி எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் நான் வாங்கணும் ரைட். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்க. ஸோ அதே மாதிரி ஃபார் லூப் நான் இங்கே போட்டிருக்கேன் ரைட். ஸோ அதே மாதிரி ஃபார் லூப் இங்கே போட்டிருக்கேன் அண்ட் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் கவுண்ட் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1. அதுக்கு முன்னாடி ஃபார் லூப் முன்னாடி கவுண்ட் ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே அப்போ ஒவ்வொரு லூப் வர்றப்பையும் கவுண்டோட வேல்யூ 1 அதிகமாகும். இது என்னன்னா சிம்பிள், இது உங்களுக்கு கன்ஃபியூஸா இருக்கலாம். நான் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஓகே ஸோ இதைத்தான் நான் வந்து அந்த ஷார்ட் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம இந்த கான்செப்ட் வந்து வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ் அப்போ பார்த்தோம் இல்லைங்களா ரைட். ஸோ வேரியபிள் அசைன்மெண்ட் அப்போ இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. ஸோ ஃபர்ஸ்ட் லூப்ல என்ன ஆகும் கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் பிளஸ் 1. கவுண்டோட வேல்யூ என்ன 0 அண்ட் பிளஸ் 1 அப்போ 1 ஆயிரும். அந்த 1 வந்து கவுண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகே ஸோ செகண்ட் லூப் வருது. ஓகே ஸோ நம்ம இந்த ஃபார் லூப் இதுக்குள்ளேயே தானே சுத்திட்டு இருக்க போகுது, இதை விட்டு வெளியே வர போகுது இல்லை ரைட். அப்போ செகண்ட் லூப் வரும். செகண்ட் லூப் வரப்போ கவுண்டோட வேல்யூ 1 அண்ட் 1 பிளஸ் 1 செகண்டோட வேல்யூ கவுண்டோட வேல்யூ 2. ஓகே ஸோ அப்போ நான் அதை வச்சு என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் லூப்ல என்னால் ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரிண்ட் ஆகுது. செகண்ட் லூப்ல ஸ்பேஸ் இருக்கு ரைட். நான் இங்கே ஸ்பேஸ் கொடுக்கல, அதுக்கு பதிலாக நியூ லைன் கொடுத்துட்டேன். ஓகேங்களா ஸோ இங்கே ஸ்பேஸ் பதிலாக நியூ லைன் கொடுத்துட்டேன். அதனால நான் அந்த கவுண்ட் ஈக்குவல் 2 வந்து நான் கன்சிடர் பண்ணல. ஓகே ஸோ அப்போ கவுண்ட் 1ல எனக்கு Q1 வேல்யூ பிரிண்ட் ஆகும் அண்ட் கவுண்ட் 3ல இது கவுண்ட் 2 அண்ட் கவுண்ட் 3 ரைட். ஸோ கவுண்ட் 3ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கவுண்ட் 4ல எனக்கு ஃபிஃப்த் ஆப்ஷன் அண்ட் கவுண்ட் 5ல எனக்கு 8th ஆப்ஷன் அண்ட் கவுண்ட் 6ல எனக்கு 11th ஆப்ஷன். ஓகே ஸோ அடுத்து இப்போ Q1 ஈக்குவல் டு I என்ன பண்ணிருக்கேன் Q1 அது ஒரு வேரியபிள் மேல பார்த்தோம் இல்லையா. Q1ங்கிற கொஸ்டின் 1 வந்து Q1ல ஸ்டோர் பண்ணிட்டேன் சரிங்களா ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈக்குவல் இன்புட் அப்படின்னு ஒரு ஆன்சரை வந்து நான் வாங்குறேன். ஓகே ஸோ ஆன்சர் 1 கொஸ்டின் 1க்கு ஆன்சர் 1ங்கிறத வாங்குறேன் சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்க இஃப் ஆன்சர் 1 ஈக்குவல் D எனக்கு D தான் கரெக்ட். ஓகே 11th லார்ஜஸ்ட் பிளேஸ் ஆன்சர் 1 ஈக்குவல் D ரைட். ஸோ நீங்க இந்த ஆப்ஷனையும் டெக்ஸ்ட்ல இருந்து கால் பண்ற மாதிரி பண்ணலாம். ஓகே நான் இங்க டைரக்டா கொடுத்துட்டேன் ஆன்சர் 1 ஈக்குவல் Dனா D ஆப்ஷன். ஓகே நம்ம இங்க ABCD மட்டும் தானே கொடுக்க போறோம். ஓகே D ஆப்ஷனா இருந்துச்சுன்னா H ஈக்குவல் H பிளஸ் 1. ஓகே ஸோ H கவுண்ட்ங்கிறது என்னது, இது வந்து கரெக்ட் ஆன்சர், இது வந்து ராங் ஆன்சர், எல்ஸ் ராங் அண்ட் இது வந்து கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா W ஈக்குவல் எல்ஸ். ஸோ அவர் வேற ஏதாவது ஆன்சர் வந்து கொடுத்துட்டாரு, டிக்கு பதிலாக வேற ஏதாவது கொடுத்துட்டாரு அப்படின்னா அது எல்ஸுக்கு வரும். எல்ஸ்ல வந்து ராங் கவுண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே நம்ம பார்த்தோம் கடைசியில வந்து எவ்வளவு ஆன்சர் கரெக்டா எவ்வளவு ஆன்சர் ராங்னு பிரிண்ட் ஆகுது இல்லையா, அது இங்கதான் வந்து ஸ்டோர் ஆகுது. ஓகேங்களா ஸோ அவர் கரெக்டான ஆன்சர் கொடுத்தாருன்னா அது H ஈக்குவல் H பிளஸ் 1 Hல வந்து ஸ்டோர் ஆகும். அவர் ராங்கான ஆன்சர் கொடுத்தாரு அப்படின்னா அது Wல வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே ஸோ அப்போ அவர் கரெக்டு தப்பு கொடுக்க கொடுக்க ஹெச்சும் டபிள்யூம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் சரிங்களா. அடுத்து இஃப்
கொஸ்டின் வந்து தப்பா இருந்துச்சுன்னா Q1 and AN1 equal to Q1. ஓகே, இந்த கொஸ்டின் ஒன்னை வந்து நான் இங்க ஒரு வேரியபிளை சேவ் பண்ணிட்டேன், ரைட்? ஸோ இங்க மறுபடியும் கவுண்ட் 0 பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு கவுண்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கவுண்ட் 0 பண்ணிட்டேன். அண்ட் அதே இங்க என்ன மெத்தட் பண்ணணும் அதை அப்படியே கொஸ்டின் 2 பண்றேன். ஓகே, ஸோ எனக்கு இங்க இப்போ என்ன ஆகுது, 7th பொசிஷன்ல கொஸ்டின் 2 வந்து ரன் ஆகுது, ரைட்? 1 2 3 4 5 6 7 7th பொசிஷன் வந்து கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் வந்து ரன் ஆகுது, ரைட்? அதே மாதிரி செகண்ட் கொஸ்டின் அண்ட் அதே ஆப்ஷன் ஹியர். ஸோ இஃப் ஆன்சர் ஈக்குவல் D னா h equal to h plus 1 and இல்லைன்னா w equal to w plus 1. ஓகே, ஸோ இங்கே ஆன்சர் ஈக்குவல் B னா h equal to h plus 1 and w equal to w plus 1. அதே மாதிரி கொஸ்டின் 4, கொஸ்டின் 5, கொஸ்டின் 6, கொஸ்டின் 7 அண்ட் கொஸ்டின் 8, கொஸ்டின் 9, கொஸ்டின் 10 அண்ட் 20 வரைக்கும் கொடுத்துருக்கேன், ரைட்? ஸோ இது நீங்க நல்லாவே ஷார்ட் பண்ணலாம் அந்த கோடிங்க, ரைட்? ஸோ நான் இது வந்து நான் பைத்தான் ஸ்டார்ட் பண்றப்ப போட்ட கோடிங், ரைட்? ஸோ அதனால இவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அண்ட் இதை நீங்க எவ்வளவு ஷார்ட் பண்ண முடியுமோ ஷார்ட் பண்ண முடியும். ஓகே, எல்லாமே நம்ம லாஜிக்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ நான் யோசிக்கிறது வந்து நீங்க டிஃப்ரெண்டா யோசிக்கலாம், அண்ட் இன்னொருத்தர் வேற மாதிரி யோசிக்கலாம். அவங்க லாஜிக்ஸை யூஸ் பண்ணி நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு, கரெக்டுங்களா? ஸோ ஆன்சரை நம்ம கொண்டு வரணும், அது என்ன லாஜிக்கா இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ லாஜிக் டிஃபர் ஆகலாம் அண்ட் அவுட்புட் வந்து சேமா இருக்கணும். ஓகேங்களா? இங்க h greater than equal to 1. ஓகே, ஸோ சம் டைம் 20 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிட்டாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஹச்சுங்கிறது வந்து ஹச்சுங்கிறது என்னது, கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் வந்து கவுண்ட் ஆகுறது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ ஹச்சுங்கிற வேரியபிள்ல கரெக்டான ஆன்சர்ஸ்லாம் வந்து கவுண்ட் ஆகும், ரைட்? ஸோ அவங்க ஒன்றுக்கும் ஒன்று இல்லைன்னா ஒன்றுக்கும் அதிகமா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டுனா என்னன்னா h ஈக்குவல் டு 1 இல்லைன்னா h ஈக்குவல் டு 1க்கும் அதிகமான ஆன்சர்ஸ் வந்து அவங்க கரெக்டா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இங்க வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இங்க என்ன செக் பண்றேன், இஃப் ஆன்சர் 1 ஈக்குவல் டு D-ஆ இருந்தா பிரிண்ட் பண்ணு, ஆன்சர் 2 ஈக்குவல் டு D-ஆ இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஷனை இங்கே வந்து செக் பண்ணுது, செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணுது 20 கொஸ்டின், ரைட்? ஸோ இங்க டபிள்யூங்கிறது என்னது, ராங் ஆன்சர்ஸ். ஓகே, ஸோ ராங் ஆன்சர்ஸ் அண்ட் ராங் ஆன்சர்ஸும் சம்டைம்ஸ் 20 கொஸ்டின்ஸும் கரெக்டா சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால இந்த மாதிரி கொடுத்தேன். 1 இல்லைன்னா 1க்கு அதிகமா இருந்தா மட்டும் உள்ள போ, 0 இருந்தா எனக்கு பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கரெக்ட்? ராங் ஆன்சர்னு பிரிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அதனால ராங் ஆன்சர் வந்து 1 இல்லைன்னா 1க்கு அதிகமா இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனுக்குள்ள போகணும் வருது. அண்ட் இங்க W இது கவுண்ட் மட்டும் தான் பண்ணுது, எவ்வளவு ஆன்சர்ஸ் வந்து நீங்க தப்பா சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் மட்டும் தான் பண்ணுது, ரைட்? ஸோ இப்போ W இங்க பிரிண்ட் ஆயிடும், ரைட்? ஸோ நீங்க வந்து இவ்வளோ கொஸ்டின்ஸ் யூ கிவ் ராங் ஆன்சர்ஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆயிரும். அடுத்து இங்கேயும் நான் செக் பண்றேன், இஃப் ஆன்சர் 1 நாட் ஈக்குவல் டு D, சரிங்களா? ஸோ இஃப் ஆன்சர் 1 நாட் ஈக்குவல் டு D-னா உள்ள போ, அண்ட் உள்ள போயிட்டு கொஸ்டின் இஸ் ராங் அண்ட் த கரெக்ட் ஆன்சர் இருந்துச்சுன்னு AN1. ஓகே, ஸோ AN1ங்கிறது என்ன, இங்க நான் எந்த ஆன்சர் கரெக்டா ஆன்சரோ அந்த ஆன்சரை இங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பேன், சரிங்களா? ஸோ அது பிரிண்ட் ஆகும். Dங்கிறது மட்டும் இல்லாம அதுக்கான கரெக்டான வேர்ட், இப்போ இதுல பாத்தீங்கன்னா 1956 கரெக்ட்னா அந்த 1956 வந்து AN2ல வந்து ஸ்டோர் பண்ணிருக்கோம். எங்க ஸ்டோர் பண்ணிருக்கோம்னா, ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரைட்? ஸோ AN20 ஈக்குவல் டு Q20, ரைட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த ஐயோட வேல்யூ எது கரெக்டான ஆன்சரோ அந்த ஆன்சரை கொண்டு போய் நான் Q20ல சேவ் பண்றேன். இப்போ அந்த Q20 கொண்டு போய் ஆன்சர் 20ங்கிறதுல சேவ் பண்றேன். ஓகே, 20ங்கிறது என்ன, 20th கொஸ்டின், ரைட்? இப்போ ஆன்சர் 20 நான் இங்க பிரிண்ட் பண்றேன், ரைட்? அவங்க தப்பா சொல்லியிருந்தாங்க மட்டும்னா இந்த ஆன்சர் 20 வந்து பிரிண்ட் ஆகும், ரைட்? அடுத்து பிரிண்ட் யூ காட் H மீன்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ், ரைட்? ஸோ யூ காட் H அவுட் ஆஃப் 20. ஓகே, ஸோ நீங்க எவ்வளவு ஆன்சர் கரெக்டா சொல்லியிருக்கீங்களோ அவ்வளவு ஆன்சர் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகும், சரிங்களா? ஸோ இப்போ எஸ் இங்க வந்து எஸ் கால் பண்ணிருக்க ரீசன் நான் மறுபடியும் என்னோட ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இங்க எஸ் கொடுத்தோன்னா ஸ்டார்ட் ஆகும், அண்ட் நோ கொடுத்தோன்னா இங்க எல்ஸ், ஒரு நிமிஷம் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ நோ கொடுத்தோன்னா எல்ஸ் என்ன கொடுத்துருக்கேன், தேங்க்யூ. ஓகே, நீங்க வயலுக்கும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம், இஃப்க்கும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஃபாருக்கும் எல்ஸ் யூஸ் பண்ணலாம். இஃப்ங்கிறது அந்த கண்டிஷனை செக் பண்ணும், செக் பண்ணி கண்டிஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா உள்ள போகும், ரைட்? ஸோ இஃப்ல கண்டிஷன்
கரெக்டாக இல்லை அப்படின்னா அடுத்து எல்ஸுக்கு போகும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம அடுத்த டாபிக்ஸ் பார்ப்போம். சரிங்களா? இப்போ இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இஃப்னா இஃப் ஆன்சர் நாட் ஈக்குவல் டு டி, தட் மீன்ஸ் ஆன்சர் நாட் ஈக்குவல் டு டினா மட்டும் இந்த இஃப்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள போகும். ஓகே, ஸோ இப்போ டி இல்லாமல் வேற எதுவா இருந்துச்சு அப்படின்னா எல்ஸ்குள்ள போகும். ரைட், ஸோ வேற எதுவானா இங்க இருக்கிறது எல்லாத்தையும் செக் பண்ணும். அண்ட் இல்லை அப்படின்னா எல்ஸ்குள்ள போகும். ரைட், ஸோ இதை நான் இப்போ ரன் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்டர் யுவர் நேம் கேட்குதுங்களா? ஸோ என்டர் யுவர் நேம் எங்கே கொடுத்துருக்கோம் நம்ம? இங்கே கொடுத்துருக்கோம், ஜிகே குவிஸ் வெல்கம் டு. ஓகே, நம்ம இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணுவோம். டன், ரன் பண்ணுறேன். அண்ட் இது பக்கத்தில் வச்சுக்கலாம், நமக்கு வெரிஃபை பண்ணுறதுக்கு கரெக்டாக. ஓகே, டன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஜிகே குவிஸ் பிரிண்ட் ஆயிடுச்சு, வெல்கம் டு தி கேம் பிரிண்ட் ஆயிடுச்சு, என்டர் யுவர் நேம் கேட்குது. சரிங்களா? நான் சங்கர்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும், அடுத்த லைன் ஹலோ சங்கர், நேம் என்ன கொடுத்துருக்கேன், சங்கர். ஸோ ஹலோ சங்கர். அடுத்து the game has 20 questions, அந்த ரூல் பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? ஓகே, ரூல் பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன வருது, எஸ் கேக்குது. எஸ் இஃப் யூ வாண்ட் ப்ளே பிரஸ் ஒய் ஆர் ஒய் ஃபார் எஸ் அண்ட் என் ஃபார் நோ. இங்க நான் எஸ் கொடுக்குறேன். ஓகே, பிகாஸ் இங்க வர்றதுக்கான ரீசன் என்னன்னா ஒய் ஃபார் எஸ் அண்ட் என் ஃபார் நோ கொடுத்துருக்கோம். நம்ம இங்க என்ன செக் பண்றோம், ஒய் ஆர் கேபிட்டல் ஒய். ரைட், ஸோ இது ரெண்டுமே இல்லை, அதனால வந்து இது தேங்க்யூன்னு வெளியே வந்துருச்சு. ஓகே, ஸோ லெட்ஸ் ரன் ஒன் மோர் டைம். ஓகே, சங்கர் அண்ட் ஒய் கொடுத்துருக்கேன். ரைட், ஒய் கொடுத்துறேன், எனக்கு கொஸ்டின் வந்து ஆன்சர் வந்துடும். ரைட், ஸோ இப்போ இங்கே என்ன ஆகுது, ஸ்பிளிட் லைன் வருது அண்ட் ஃபார் லூப்பில் கொஸ்டின் 1 வந்து ரன் ஆயிடுச்சு. ரைட், ஸோ ரன் ஆகி இப்போ எனக்கு ஆன்சர் கேட்குது. இதுங்க இதையும் ஷார்ட் பண்ணிடுவோம். அது வரமாட்டேங்குது. ஓகே, இப்போ ஆன்சர் கேட்குதுங்களா? ஸோ இந்த ஆன்சர் எங்கே கொடுத்துருக்கோம், நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் லுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கோம். ரைட், ஸோ இப்போ நான் டி கொடுக்குறேன். ஐயோ, அங்கே டி கொடுத்தோம்னா இங்கே டி கொடுக்கணும். ஓகே, ஸோ டி கொடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ என்ன ஆச்சு, டி கொடுத்ததையும் ஹெச் ஈக்குவல் டு ஹெச் பிளஸ் 1 எனக்கு ஒரு ஆன்சர் வந்து ஆட் ஆயிடுச்சு. ரைட், ஸோ அடுத்தது செகண்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர், செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், டி. அண்ட் தேர்ட் கொஸ்டின். ஸோ தேர்ட் கொஸ்டின் இங்கே டேக் கொடுத்துருக்கேன் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் நான் வேற ஏதாவது ஆர்டர் ஆன்சர் கொடுக்குறேன். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின். ரைட், ஸோ ஃபோர்த் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், ஏ. அண்ட் ஃபிஃப்த் கொஸ்டின், B. Okay, so then some C and A and B, then of course X question and B, C, then A and B.
இப்போ 20th கொஸ்டின் வந்துட்டோம் நம்ம, ரைட்? 20th கொஸ்டின் எங்க இருக்கு? யா 20th கொஸ்டின் எங்க இருக்கு, ரைட்? ஓகே, சார் 20th கொஸ்டின் அதுக்கும் நான் ஆன்சர் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ ரன் ஆயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இது எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன். இது இந்த பார்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஹச் நான் 9 கொஸ்டின் ஆன்சர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கேன், ரைட்? ஸோ அதனால இந்த ஹச்ங்கிற இடத்துல 9 வந்து ரீப்ளேஸ் ஆயிருக்கு. அண்ட் கொஸ்டின்ஸ் யூ கிவ் கரெக்ட் ஆன்சர்ஸ், ரைட்? அப்போ எனக்கு இங்கே செக் பண்ணுது எந்தெந்த கொஸ்டின் தப்பாக இருக்கோ அந்தந்த கொஸ்டின் 1 தப்பு. ஓகே, அது Q1 11th கொஸ்டின் 1க்கு ஆன்சர் வந்து 11th, ரைட்? ஓ, கொஸ்டின் 1 கரெக்ட், ரைட்? ஸோ கொஸ்டின் 1 கரெக்ட், அதோட ஆன்சர் 11th, ரைட்? ஸோ அண்ட் கொஸ்டின் 2 கரெக்ட், அதோட ஆன்சர் வந்து 1969. அண்ட் கொஸ்டின் 4 தட் இஸ் ஜாக் ஃப்ரூட். கொஸ்டின் 5 and 11, 12, 20 கொடைக்கானல், ரைட்? ஸோ இதில் எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. 20 வரைக்கும் செக் பண்ணி பிரிண்ட் ஆயிடுச்சு. எது கரெக்டோ அதெல்லாம் உள்ள போயிட்டு பிரிண்ட் ஆயிடுச்சு. அடுத்து என்னது? 11 questions you gave wrong answers in the line. So 11 questions you gave wrong answers. Okay, so என்னென்ன questions அப்படிங்கிறது இங்கே பிரிண்ட் ஆகுது பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணது? Q1 is that is எந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் தப்பு நமக்கு? Q3. ஸோ Q3 ஆன்சர் இஸ் ராங், பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா? அடுத்து the correct answer is அந்த A in 3ல என்ன ஸ்டோர் இருக்கு? C in அண்ணாதுரை, அதான் கரெக்ட் ஆன்சர், ரைட்? அண்ட் அதே மாதிரி எனக்கு எத்தனை கொஸ்டின் தப்பு? 11 கொஸ்டின்ஸ் தப்பு அண்ட் 11 கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ். எந்தெந்த கொஸ்டின்ஸ் தப்போ? கொஸ்டின் 16 தப்பு, 17 தப்பு, 15 தப்பு, 14 தப்பு அண்ட் 13 தப்பு. அண்ட் அது கூட கரெக்ட் ஆன்சர்ஸ். சுகர் கேன் அண்ட் 1644, 1918 and 1878 and what is that? Svedam is Mitran, right? ஸோ வைகை ரிவர் அண்ட் விழுப்புரம், சென்னை 832, CN அண்ணாதுரை. இதெல்லாம் நான் இந்த ஆன்சர்லாம் நான் தப்பு பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வருது பிரிண்ட் த கரெக்ட் ஆன்சர். அதோட முடிஞ்சிருச்சுங்களா? அடுத்து பிரிண்ட் யூ காட் ஸ்கெட்ச் இஸ் கரெக்ட் ஆன்சர், ரைட்? ஸோ யூ காட் 9 out of 20. ஓகே, அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குது இஃப் யூ வாண்ட் கண்டினியூ டைப் Y for yes and N for no. ஓகே, ஸோ நான் இங்கே என்ன கொடுக்க போறேன்னா N கொடுக்குறேன். இப்போ பாருங்க, தேங்க்யூன்னு வந்து ப்ரோக்ராம் வெளியே வந்துருச்சு. ஓகே, புரிஞ்சிச்சுங்களா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு? யூ ஹேவ் எனி டவுட்ஸ்? ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா இல்லை இந்த கோடிங் உங்களுக்கு வேணுமா? நேற்று கொடுத்ததுல போட்டு பார்த்தீங்களா? நேற்று ஒரு கோட் ஷேர் பண்ணியிருந்தோம் இல்லையா, நம்ம பார்த்த சப்ஃபோல்டர் கிரியேஷன். சார் அது ஸ்டார்ட் பண்ண சொல்ல கரெக்டா வருது, சரி, இன்னொரு அதே சேம் ட்ரை பண்ண சொல்ல எரர் வருதுங்க. நீங்க ட்ரை பண்ண கோட் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, அது என்ன எரர் நான் பார்த்து சொல்றேன். ஓகேங்க ஓகேங்க சார். ஓகே, இந்த கோட் வேணுங்களா இல்ல நீங்களா ட்ரை பண்ணிட்டு எரர் ஏதாவது வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க, நான் இந்த கோட் ஷேர் பண்றேன். ஓகே, சோ அந்த எரரை கிளியர் பண்றேன். சார் இன்னொரு டவுட் சொல்லுங்க சார். இப்போ நீங்க இந்த क्वेश्चन எல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் நோட் பேட்ல போட்டு வச்சிருக்கீங்களா இல்ல நம்ம ஐடிஎல் டெக்ஸ்ட்ல இருக்குங்க? இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பேட்ல போட்டு வச்சுக்கிறோம். நோட் பேட்ல போட்டு வச்சு அதுல இருந்து ரீட் பண்ணி நம்ம வர்க் பண்றோம். ஓகே ஓகே சரி சார். எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க சார். இது ஐடிஎல்ல தான் வர்க் பண்ணி பார்க்கணுங்களா சார்? இல்ல எதுல வேணா நீங்க வர்க் பண்ணி பார்க்கலாம். ஜூபிட்டர் நோட்புக்ல நேத்து ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்ததுங்க சார். அதான் என்ன எரர் வந்துச்சுங்க?
தெரியலைங்க சார். ஆனா நான் ஒரு 3 முறை ட்ரை பண்ணேன். 3 முறை எனக்கு எரர் தான் சார் வந்தது. சரி நான் நினைச்சேன் மேபி நான் ஜூபிட்டர் நோட்புக்ல ட்ரை பண்றதால எனக்கு அது நல்லா வரல அப்படின்னு நீங்க அந்த நினைச்சேன். ட்ரை பண்ண கோட் மட்டும் எனக்கு அனுப்புங்க. ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அனுப்பிச்சிட்டோங்க சார். எரரோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க. சரிங்க சார். சரிங்க சார். ஓகேங்க. செகண்ட் ஹலோ சொல்லுங்க சார். இது நம்ம ஐடியல்ல சேவ் பண்ண ஆகாதுங்களா பேஜ்? பண்ணலாமேங்க. இல்ல நான் நேத்து ஒரு ஐடியல் சேவ் பண்ணேன், சேவ் as அது ஓபன் ஓபன் ஆக மாட்டேங்குது. நீங்க ஆக்சுவலா நான் பாருங்க மல்டி லைன் டைப் பண்றோம் இல்லைங்க, இந்த விண்டோல சேவ் பண்ணீங்கன்னா நீங்க சேவ் பண்ணலாம். அந்த இங்க நீங்க சிங்கிள் லைனா டைப் பண்றீங்க இல்லையா, இந்த ஏரோ மார்க்ஸ் இருக்குல்ல, இத வந்து நம்ம சேவ் பண்ண முடியாது. ஓகே ஓகே. நான் இததான் ஷெல்ல தான் சேவ் பண்ணேன். ஷெல்ல வந்து நீங்க சேவ் பண்ண முடியாது. அத வேணா காப்பி பண்ணி ஒரு டெக்ஸ்ட்ல போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காப்பி பண்ணி இந்த விண்டோல போட்டு நீங்க சேவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. அதுதான் நான் ஷெல்ல சேவ் பண்ண சேவ் as அது ஆகல. ஓகே, thank you all. Thank you sir. Thank you.